இன்னொரு நாள் என்ன பண்ணுச்சு, நைட்டு 12 மணி இருக்கும். சரி. 12 மணிக்கு யாரோ நடந்து வர மாதிரியே சவுண்டு கேட்டது. சவுண்டு கேட்கும் பொழுது உள்ளே பூந்துருச்சு. உடனே எந்திரிச்சு உட்காந்து அழுகுது அந்த பொண்ணு, என் ஃப்ரெண்டு. திரும்ப ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறம் எங்கள் அண்ணனை எழுப்பி அவங்க ரூம் பக்கத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தோம் எல்லோரும். எங்கள் அண்ணன், இன்னொரு பாஸ்டர். நாங்கள் ஜெபிக்கிற பார்த்து இன்னும் 2 பாஸ்டர்ஸ் வந்தாங்க அங்கே படுத்திருந்தவங்க. வந்து பேசும்போது ஒரு பிசாசா போனது. ஒன்று ஒவ்வொரு ஸ்டோரி. நான் இந்த நபரு, நான் இந்த ஆவி, நான் இந்த ஆவி, ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி சொல்லி நான் யாருக்குள்ள இருப்பேன், நான் வந்துட்டா என்னெல்லாம் நடக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா. ஆமா, இப்ப பரிசுத்தாவியானவர் வந்தா உங்களை கண்டித்து உணர்த்துவாரு, தேற்றுவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரியே நான் வந்தேன்னா இதெல்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வரிசையா சொல்லிட்டு இருக்கு. அப்ப இடையில ஒருத்தர் வந்தாரு, ஒரு பாஸ்டர் தான் அவரு. அவர் வந்து ஏசு நாமத்துல போ பேசாத அப்படின்னாரு. அதை பார்த்து நீ போ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பாஸ்டர் பார்த்து சொல்லுது. நீ வந்து நடிச்சாமத்துல 10 மணி 12 மணிக்கெல்லாம் எதுல போவ, சைக்கிள்ல கடலுக்கு போயிட்டு அப்ப என்ன சொல்லிட்டு போவ, எனக்கு பயந்துக்கிட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் பாட்டு பாடிட்டு போவ. அந்த இயேசுவின் நாமத்தை சொன்னனால உன்னை விட்டு வச்சிருக்கேன், நீ வரையா என்னை போ சொல்றியா அப்படி சொன்ன உடனே அவரு ஓடிட்டாரு. கூட அந்த பாஸ்டர்ஸ் இது நம்ம வரலாறுன்னு சொல்லிரும் போல அவங்களும் போயிட்டாங்க. கடைசியா நாங்க 3 பேர் இருந்து அதை விரட்டணும். விரட்டும் போது ஒன்னா போய் விழுந்து போச்சு. ஆடும் கீழே விழும். அது ஸ்டோரியை சொல்லும், நான் தான் இந்த வீரன் வந்திருக்கேன், நான் இப்படிலாம் பண்ணுவேன், நான் இதெல்லாம் செய்வேன், நான் வந்தேன்னா இந்த பகுதியில மறைஞ்சிருப்பேன். ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஆவி வந்து சொல்லுது, நான் வந்து பெண்களுடைய யூட்ரஸ்ல தான் நான் இருப்பேன். ஆவி அந்த அந்த அப்படியே சொல்லுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அங்க இருந்துட்டு வலியை கொடுப்பேன், அவங்க வயித்தோலின்னு இருப்பாங்க. கடைசியா பார்த்தா நான் தான் இருப்பேன். அவங்க என்ன ஸ்கேன் பண்ணாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். நான் தான் இருப்பேன், நான் தான் இந்த வியாதியை கொடுப்பேன். சிலருக்கு செஸ்ட்ல இருப்பேன், நெஞ்சு வலியை கொடுப்பேன், தலையில இருப்பேன். இந்த மாதிரி ஒன்னா சொல்லி ஒரு பகுதியில வந்து தங்குற மாதிரி ஒவ்வொரு பகுதியில நான் தங்கி இருப்பேன். இந்த பகுதியில இருந்தேன்னா நான் இந்த பிரச்சனை எல்லாம் கொடுப்பேன். சிலருடைய பாதத்துல இருப்பேன், அவங்க பாதம் எரிச்சலை கொடுப்பேன். அவங்க சுகரும்பாங்க, பிபிம்பாங்க. கடைசியில என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உங்களை மாதிரி இப்படி ஆட்கள்கிட்ட வந்துதான் நான் மாட்டிக்கிறது அப்படின்னு அது ஆவி பேசுது.